கோபத்திற்கு கொடுக்கின்ற மரியாதையை யாருமே இங்கு புன்னகைக்கு கொடுப்பதில்லை. சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று உன் முருகன் சிங்காரவேலன் நான் வெற்றி கழிப்பில் வந்துள்ளேன். இன்று நிச்சயமாக இந்த வாக்கு உன் கண்ணில் பட்டுவிட்டது என்றால் முருகனுடைய சந்தோஷத்திற்கு காரணத்தை கேட்டு நீயும் ஆச்சரியப்படுவாய். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டு கேட்ட பல விஷயங்கள் உன் வாழ்க்கையாக மாற வேண்டிய தருணம் இப்பொழுது வந்துவிட்டது. உன்னை சுற்றி நடந்த பல குழப்பங்கள் தீர்ந்துவிட்டது. இத்தனை நாளும் என் தங்கம் என்ன வேண்டும் என்று இந்த சிங்காரவேலனை தேடி வந்தாயோ அதுவே உன் வாழ்க்கையாக மாறப்போகின்ற தருணங்களும் வந்துவிட்டது. உனக்கு வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது, எதையெல்லாம் உன்னிடத்திலிருந்து எடுத்து சென்றது என நினைத்து நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருந்த என் தங்கத்திற்கு வாழ்க்கை தன்னிடமிருந்து எடுத்தது எல்லாம் நன்மைக்குத்தான், தன்னிடமிருந்து சென்றது எல்லாம் நன்மைக்குத்தான், தன்னை நல்வழிப்படுத்தத்தான் என புரிய தொடங்கிவிட்டது. இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளும் உனக்கு வேதனை உச்சத்தை கொடுத்திருக்கும். ஆனால் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சந்தோஷத்தின் உச்சம் என்றால் என்னவென்பதனை காண்பித்து கொடுக்கப் போகின்றது. என் தங்கமே, நாம் நினைப்பது போல மற்றவர்களும் இங்கே இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு. அதுபோல மற்றவர்களிடத்தில் நம்முடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய நினைப்பது அதைவிட மிகப்பெரிய தவறு. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு தேவையில்லாத மற்றவர்களை என் வாழ்க்கைக்குள் உன்னை நீ தலையிட வைக்காமல் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நீ உன்னுடைய சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக்கொண்டால் போதும். இதுவரையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த அத்தனை துன்பங்களும் நிச்சயமாக உன்னை விலகிச் செல்லும். என் தங்கமே, சிங்காரவேலன் உன் முன்னால் இருக்கின்ற பொழுதெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் சந்தோஷ வெள்ளம், சம்பந்தமே இல்லாத மகிழ்ச்சி என்று இவையெல்லாம் பெருக்கெடுத்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் நீ பல விஷயங்களை சாதித்து விட்டாய் என்று தானே அர்த்தம். தெய்வத்தினுடைய அன்பினை உன்னால் உணர முடிகிறது என்று தானே அர்த்தம். நீ சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும், நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றையும் நீ முழுமையாக உன்னுடையதாக பெற்றுக்கொண்டு எல்லா நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை நீ மீட்டெடுத்து எப்பொழுதும் போல பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்துவிட்டால் போதும். உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதனை உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். எதிர்பாராமல் நீ என்னவெல்லாமோ இந்த வாழ்க்கையில் இழந்தாய். ஆனால் அதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட சந்தோஷங்களை எல்லாம் இனிமேல் நீ கொஞ்சமாக உணரத்தான் போகின்றாய். சிங்காரவேலனின் அருள் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் எப்படி கிடைக்கும் என்று யோசித்து கொண்டிருக்காமல் நீ செய்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இந்த சிங்காரவேலனை உனக்கு அருகில் கொண்டு வரும் என்பதனை புரிந்துகொள். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய மகிழ்ச்சிக்கு உன் முருகன் நான் பொறுப்பாகி விடுகின்றேன். என் தங்கமே, நீ நினைக்கலாம் நம் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லையே என்று. ஆனால் நீ பலவிதமான இன்னல்களையும் பலவிதமான சோதனைகளையும் தாண்டி வந்திருக்கின்றாய். இவை எல்லாவற்றிற்கும் உன்னுடைய மன வலிமைதான் காரணம். மிகப்பெரிய விஷயமாக உன் வாழ்க்கையில் இருந்திருக்கின்றது. இதையெல்லாம் நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர ஒருபோதும் இதற்கெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது. உன்னால் முடிகின்ற எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் போதும். உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லாவற்றையும் இனி எப்பொழுதுமே உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். இத்தனை நாளும் தொலைத்துவிட்ட விஷயங்கள் அத்தனையுமே உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகி சென்று விட்டது என்பதனை நீ புரிந்துகொள். ஒருவேளை நீ தொலைத்தது உன்னுடையதாக இருக்கும் பட்சத்தில் அது சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ உணர்ந்து கொள். உன்னுடையதாக இல்லாத எந்த ஒரு விஷயங்களையும் காரணத்தை கொண்டும் மீண்டும் உன்னை தேடி வராது என்பதனை
புரிந்து கொண்டு இனி என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கானதாக மாறுமோ அதுவெல்லாம் என்றும் என்றென்றும் முழுமையான மனநிறைவை உனக்கு கொடுக்கும் என் தங்கமே. நீ புரிந்துகொள், இந்த முருகன் உனக்கு முன்னால் வந்து நிற்க எப்பொழுதுமே தெளிவாக நினைக்கின்றேன் என்றால் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உனக்கு மீண்டு வரக்கூடிய மனதிறமையை வந்துவிட்டது என்பதனால்தான் உன்னோடு இருந்து இத்தனை நாளும் பேசி பேசி இந்த சிங்காரவேலன் உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன். உன்னை நல்வழிக்கு நான் கொண்டு வந்திருக்கின்றேன். இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை உன் முருகன் நான் உணர்த்தி கொடுத்திருக்கின்றேன். வேறு எதுவும் என் தங்கத்தின் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடவில்லை. அப்படி ஒரு தாக்கத்தை இந்த வாழ்க்கை உனக்கு ஏற்படுத்தி இருந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும். அத்தனையும் நான் உனக்கு சரியான பாதையில் வழிவகுத்து கொடுத்திருக்கின்றேன். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நிச்சயமாக நீ அதிலிருந்து மீண்டு வந்து விடுவாய். உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நிச்சயமாக அதிலிருந்து நீ தெரிந்து விடுவாய். இனி உன்னோடு என்றும் என்றென்றும் இந்த சிங்காரவேலன் நான் இருக்கின்றேன் என்பது உன்னுடைய நினைவில் நிறைவாக இருக்கட்டும். நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை அமையவில்லை என்றாலும் உனக்கு கிடைத்த வாழ்க்கையை நீ ஆசைப்பட்டது போல மாற்றிக்கொள்ள எப்பொழுதுமே முயற்சி செய்து கொண்டே இரு. யார் உன்னால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சந்தோஷங்கள் உன்னை தேடி வரும். மேலும் உனக்குள் பல நம்பிக்கை வந்து கொண்டே இருக்கும். துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ நினைத்திராத அளவிற்கு பல வெற்றிகள் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். எந்த இடத்தில் எந்த வாழ்க்கை உன்னை கைவிட்டதாக நீ நினைக்கின்றாயோ அந்த இடத்தில் என் தங்கம் நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய் என்பதனையும் நீ மறந்துவிடாதே. இந்த வாழ்க்கை உன்னுடையதாக வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் அதனுடைய பொறுப்பு அத்தனையும் உன் முருகன் என்னிடத்தில் தான் இருக்கின்றது. அதனால் நான் கொடுப்பதை எக்காரணம் கொண்டும் நீ தவிர்த்து விடாதே. நான் கொடுக்கின்ற விஷயத்தை எந்த நிலையிலும் நீ கைவிட்டு விடாதே. எந்த சூழ்நிலையிலும் உனக்காக இந்த சிங்காரவேலன் வருவான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். இந்த பொழுது விடுகின்ற இந்த வெற்றி பொழுது என் வார்த்தைகளை கேட்ட என் தங்கத்திற்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை அதிசயங்களை நடத்தி கொடுக்கும். எப்பொழுதும் போல என் தங்கம் நீ பெருமகிழ்ச்சியோடு இரு. நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு நன்மைகள் எல்லாம் உனக்கு நடந்தே தீரும். எப்பொழுதுமே இது வாடிக்கையாகி விடக்கூடாது. உனக்கானது எல்லாம் உன்னை வந்து சேரும் என்றால் அதற்கு ஏற்றது போல உன்னுடைய முயற்சிகளும் அங்கே இருக்க வேண்டும். தானாக எல்லாம் கிடைக்கும் என்று இருக்கக்கூடாது. உனக்கானது எல்லாம் நடக்கக்கூடிய அதற்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்று நான் சொல்லிவிட்ட பிறகு இனி உன்னுடைய முயற்சியினால் மட்டுமே எல்லாவற்றையும் பெற முடியும். சிங்காரவேலனுக்கு அரோகரா.